அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல், அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா தயவு செய்து மறக்காமல் போய் பாருங்கள். டாலர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். மறக்காமல் போய் இந்த வீடியோவையும் பாருங்கள். முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. அடுத்ததா, இப்போ ரீசெண்டாக ஹவாலியில் நடந்த கொலை சம்பவம், கொலையாளி வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. கொலையாளியுடைய வாக்குமூலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவித்தபடி, த லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அபவுட் த கிரிமினல், ஐ லவ் இட் ஹியர் பட் சி betrayed me. 1972 ஆண்டில் பிறந்தவர் தான் இந்த கொலையாளி. ஆனால் இறந்த பெண் 1991 ஆண்டில் பிறந்த இந்திய பிரஜை. 1972 ஆண்டு இந்த நபர், 1991 ஆண்டு இறந்த பெண். இந்த நபருடைய வயது 53. இவருடைய காதலி, அதாவது இறந்ததாக கூறப்படும் பெண்ணுடைய வயது வெறும் 34. இது சம்பந்தமான விசாரணையில், முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது தான், இவர் அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க இன்னொருவரோட இருந்தது தெரிய வந்தது. அதை தாங்க முடியாமல் அந்த நபர் மற்ற நபரையும் சேர்த்து தான் விரட்டி இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் மற்ற நபர் தப்பி ஓடிட்டார். அவர் தான் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணை எப்படியோ அதே அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு பலமுறை கத்தியாலும் குத்தி, அதே போல் கழுத்தையும் மறுத்து கொண்டிருந்தார். இதுதான் நடந்த இன்சிடெண்ட். ஆனால் அவர் தெரிவிக்கும் போது இதில் கடைசியாக தெரிவித்தது தான், என்னைய அவங்க சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. அந்த காரணம் தான் மெயினாக நான் அவங்கள கொன்னதுக்கான காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நாட்டுக்கு பல பேர் செய்கிற தவறு, இந்த நாட்டில் நம்மளுக்காக ஒரு துணை தேவை. அந்த தவறை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணினா வாழ்வே நாசம். ஒன்று. அடுத்தது, சில நேரங்களில் டைம் பாஸ், ஏதோ டைம் பாஸுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நாம் பண்ணலாம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக முடியும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அறைகளில் இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பணிப்பெண்கள் அடிச்சுக்கிறாங்க. 2 பணிப்பெண்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. என்னை வால்யூமை டவுன் பண்ணுவோம். மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. 2 பணிப்பெண்கள் அவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, தலையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்சியை கூட இருக்கிறவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கூட இருக்கக்கூடிய மற்ற சக பணிப்பெண்கள் அதை வீடியோ எடுத்தது மட்டும் இல்லை, இதை ஃபேஸ்புக்கில், டிக்டாக்லன்னு சோசியல் மீடியாக்களையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண்களோட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ். தயவு செய்து ரொம்ப கவனம். இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், அதாவது ஆடைகளை, துணிகளை மாற்றுறதா இருக்கலாம், அல்லது மாற்றும் போதும் சரி, இல்லை பாத்ரூம் போய் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போதும் சரி, பாத்ரூமில் குளிக்க போகும்போதும் சரி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க ஃபோனோடு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதாரண, அவங்க அவுத்து போட்டு ஆடினாலும் அது அவங்களுடைய இஷ்டம், அது அவங்களுடைய கலாச்சாரம். ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சிலருடைய வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட இருந்த பணிப்பெண் போட்ட வீடியோ தான் அது. இந்த பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண்கள் தான் 100% இந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகமாகவே செய்கிறது. ஏன்னா அது அவங்களுக்கு சாதாரணம். அடுத்தது அவங்க லைவில் இருப்பாங்க. சிலர் ரூமுக்கு வந்தாலே விடிய உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒவ்வொரு பேஜுகள், ஒவ்வொரு வெப்சைட்டுகள் இருக்குது.
டிக்டாக், ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ வகையான லைவ் போடக்கூடிய லைவ் தளங்கள் இருக்குது. அதிலெல்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதையோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்தையோ அவங்க அந்த லைவில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதோ ஃபன்னியாக நார்மலாக இந்த என்னுடைய மற்ற ஃப்ரெண்டு இப்போ தான் வந்திருக்காங்க, இப்போ தான் துணி மாற்றுறாங்க, இப்போ தான் அவங்க ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சும்மா சிம்பிளாக அவங்க காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அந்த வீடியோவை யாராவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாக்களில் பதிவிட்டு அது கடைசியில் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி பல விடயங்களை பாதிக்கும். அதனால் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களோட வேலை செய்கிறீங்களா இருந்தால் இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்மளால் கடைசி வரைக்கும் யூகிக்கவே முடியாது. அந்த முகத்தில் இருக்கிற அந்த இரத்தத்தை கூட கழுகலை அந்த மனுஷன் வந்து பாருங்கள், அவர் மூஞ்சில் இருந்த அந்த இரத்த துளிகளை கூட அவர் கழுகலை. அதே அந்த இரத்தம் படிந்த அதே முகத்தோடையே தான், அதே கத்தியோடையே தான் போய் போலீஸில் வந்து அந்த நபர் வந்து சரண்டர் ஆகிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம். நேர்மையாக இருக்க பாருங்க, முடிந்த வரைக்கும் நேர்மையாக இருக்க பாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா சில நேரங்களில் எல்லாரும் முறையும் சிலர் வந்து இப்படி பண்ணிட்டியா, சரி ஓகே எனக்கு நீ வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வீடியோ போட்டு ஃபோட்டோ போட்டு அவமானப்படுத்தி ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் உயிரையே பறிக்கிற அளவுக்கு ஆக்ரோஷமாகவும் மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோ காட்சி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பாடசாலை மாணவர்கள், எதிர்கால சந்ததிகள், இப்போ ரீசெண்டாக ஆணும் ஆணும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கா நேற்றைய தினம்? அதே மாதிரி தான் இங்கேயும் சில இன்சிடெண்ட்கள் லேடிஸ், அதாவது பெண் குழந்தைகள். தொடர்ந்தும் சொல்கிறது தான், தாய் தந்தையர்களே, வெளிநாட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, நல்லா குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் என்ன மாதிரி அமையப்போகுது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள பற்றி சிந்திக்கிறதுலையும் அவங்கள பற்றி தேடி பார்க்குறதுலையும் அவங்களோட பேசுகிறதுலையும் தான் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பணம் சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியில் அந்த குழந்தைகளையே ஆபத்தில் தள்ளக்கூடிய நிலைக்கு அந்த பணம் சம்பாத்தியம் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். தயவு செய்து சிந்தித்து செயல்பாடுங்க. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய விடயங்களில் தொடர்ந்துமே கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சீட்டிங் மட்டும் பண்ணாதீங்க. சில நேரங்களில் அது உங்களுடைய உயிரை கூட பறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓட்டுநர்களுக்கு முக்கியமான தகவல், ஃபோக் அதாவது பனி விழுகக்கூடிய தன்மையில் இருக்குது. தூர நிலை தெரிவு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நாளை மறுநாள் ஒருவேளை லேசான மழை தூறல்கள் இருக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.